ஹலோ யோஸ் அடுத்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 நம்ம பார்க்க போகிறது தூத்துக்குடியில் இருக்கிற V.O.Chidambaram காலேஜ் சரிங்களா. V.O.C. சிதம்பரம் கல்லூரியோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இங்கே யூஜி அண்ட் பிஜி எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் இது நிறைய காலேஜஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி இன்ஜினியரிங் பார்க்குறவங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைங்களா, அதுவும் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியர் அட்மிஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸ் வந்து ஏதாச்சும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்காக நம்ம அப்டேட் பண்ணுறோம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது தூத்துக்குடியில் இருக்க V.O.C. காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025 ஓப்பன் பண்ணிருக்காங்க. V.O.C. பொறுத்தவரை இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இங்கே எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் ரெண்டுத்துக்குமே யூஜி அண்ட் பிஜிக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். V.O.C. காலேஜ், அதாவது V.O.Chidambaram கல்லூரி தூத்துக்குடியில் இருக்குது. NACல A++ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, NR ஆஃப் ரேங்கிங்லேயும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 28th ரேங்க்கில் வந்து வந்திருந்தாங்க. சரிங்களா, இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே. V.O.C. பார்த்தா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இங்கே எய்டட் ப்ரோக்ராம் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமுக்கு இதுக்கு ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளில் போய்ட்டு சரிங்களா, நம்ம கூகுளில் போய்ட்டு V.O.C. சரிங்களா, V.O.C. சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணோம்னா சரிங்களா, ஓகே, கூகுளில் போய்ட்டு V.O.C. ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிப்போம். சரிங்களா, டைப் பண்ணியாச்சு. எங்களை V.O.C. சிதம்பரம் காலேஜ் சொல்லிட்டு டைப் பண்ண பார்த்தீங்கன்னா V.O.C.college.ac.in சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லைங்களா, இதுதான் V.O.C. வெப்சைட்டு. இல்லைங்களா, V.O.C. வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனாலே ஃபஸ்ட்டு டயலாக் பாக்ஸஸில் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு வரல. தென் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே அட்மிஷன் சொல்லிட்டு மேலே இருக்குது பாருங்கள். அட்மிஷன்ஸ் வந்து இங்கே வந்து என்னென்ன கோர்சஸ், எய்டட் கோர்சஸ் இருக்குது, நான் எய்டட் கோர்சஸ் என்னென்ன இருக்குது, ஆட் ஆன் கோர்சஸ் வந்து என்னென்ன இருக்குது சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்ளிகேஷன் 2025-26 சொல்லிட்டு இருக்கோங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண எப்படி அப்ளை பண்ணுறது கேட்கல. டோட்டலாக வந்து 36 கோர்சஸ் வந்து இருக்குது. இதில் வந்து 14 கோர்ஸ் வந்து யூஜி ப்ரோக்ராமுமே, அதாவது அதில் வந்து 11 கோர்ஸ் எய்டட் ப்ரோக்ராம், 3 கோர்ஸ் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம் வந்து இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம். தென் 12 ப்ரோக்ராம் வந்து பிஜி ப்ரோக்ராம் இருக்குது. அதில் 9 ப்ரோக்ராம் எய்டட் அண்ட் 3 ப்ரோக்ராம் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம். தென் 10 ஃபுல் டைம் PhD ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, தென் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அப்படி செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் வந்து BA, தென் BCom, BCA, தென் PG கோர்சஸ் வந்து தனித்தனியாக அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் ஒரிஜினல்ஸ் வந்து எது என்க்ளோஸ் பண்ணக்கூடாது, இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிற அப்படி சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டைம் ஆஃப் அட்மிஷன் அப்போ என்ன சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜோட பாஸ்போர்ட்டிக்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து வருவோம். காலேஜோட பாஸ்போர்ட்டிக்ஸ் இது, காலேஜோட மிஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. காலேஜோட ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதோ இங்கே வந்து கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது. எய்டட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BA இங்கிலீஷ் இருக்குது, BA ஹிஸ்ட்ரி இருக்குது, BA எக்கனாமிக்ஸ், BSc மேத்தமெட்டிக்ஸ், then BSc physics, then BSc chemistry, then BSc botany, BSc zoology, BSc geology, then BCom commerce and BBA business administration. இதெல்லாம் இந்த 11 கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராமில் இங்கே அவைலபிளாக இருக்குது. தென் பிஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எய்டட் ப்ரோக்ராம் வந்து MA இங்கிலீஷ், MA ஹிஸ்ட்ரி, MA எக்கனாமிக்ஸ், MSc மேத்தமெட்டிக்ஸ், MSc கெமிஸ்ட்ரி, MSc botany, MSc zoology, MSc zoology, then MCom commerce வந்து அவைலபிளாக இருக்குது. தென் ரிசர்ச் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ் அவைலபிளாக இருக்குது. தென் அன்எய்டட் அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MA இங்கிலீஷ் இருக்குது, தென் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் BCom காமர்ஸ் 3 பேட்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, தென் போஸ்ட் கிராஜுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் MSc ஃபிசிக்ஸ் அண்ட் MSc கெமிஸ்ட்ரி வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அதே ஒரு வேலிடேட் கோர்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயருக்கு, தேர்ட் இயருக்கு அண்ட் பிஜிக்கு வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்து கோர்சஸ் வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன பப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபுல் டீட்டெயில்ஸ், காலேஜோட டீட்டெயில்ஸ், MOE என்ன, இது மாதிரி இது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. அவங்களோட ரிசர்ச்சோட எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, என்ன விசிட் பண்ணியிருக்கிறாங்க, எங்களை யாரெல்லாம் விசிட் பண்ணாங்க, என்ன
ஃப்ரம் பிகினிங்லேருந்து கம்ப்ளீட் டீட்டெயில் பேக்கேஜாகவே கொடுத்துருக்குறாங்க சரிங்களா பாஸ்போர்ட்ஸில் சரி அது ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸஸ் கொடுக்குறாங்க அப்ளிகேஷன்ஸ் எய்டட் ப்ரோக்ராம் 50 rupees யூஜிக்கு தென் பிஜி ப்ரோக்ராம் 60 rupees தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 150 rupees வந்து எல்லா கோர்ஸுக்குமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் செல்ஃப் ஃபைனான்சிங் அதாவது அன்எய்டட் கோர்ஸஸ்க்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ எந்த ஸ்ட்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க எய்டடாக செல்ஃப் ஃபைனான்சிங்கா ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க எய்டடா அன்எய்டடான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கொடுத்தனா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அப்ளிகேஷன்ஸ் சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஜி அண்ட் பிஜிக்கு ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆன்லைனில் மட்டும்தான் யூஜி ரெஜிஸ்டர் பண்ணுறது இந்த போர்ட்டல் வந்து யூஜிக்கு மட்டும்தான் தென் இன்ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணணும் ஓகேங்களா இன்கேஸ் அந்த ஏதாச்சும் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலேஜ் எந்த டொனேஷன்ஸ் எதுவுமே கிடையாது யாரும் இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பியூர்லி மெரிட் பேசிஸில் மட்டும்தான் அட்மிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க தென் அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து யூஜி ப்ரோக்ராம் வந்து அன்எய்டட் இருக்கும் சரி எய்டட் 50 rupees பிஜிக்கு வந்து 60 rupees சொல்லியிருக்காங்க ஆன்லைன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக 150 rupees வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எலிஜிபிள் கோர்சஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீஃபண்ட் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் கரெக்டான கோர்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களா சொல்லிட்டு தென் சேவ் அண்ட் ஆல் தி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து போஸ்ட் எதுவுமே இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் வந்து 10 days வந்து ரிசல்ட்ஸ் வந்து 10 days வந்து ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து 10 days +2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இல்லை தென் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்லோட் உங்கள் 10th மார்க் ஷீட்ஸ் வந்து காப்பி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் லாகின்ல போய்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் செலக்டட் கேண்டிடேட் அந்த டைம் ஆஃப் இன்ட்ரி வந்து த்ரூ மொபைல் மூலிமா உங்களுக்கு நீங்கள் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ உங்கள் செலக்டட் கேண்டிடேட் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் வந்து பிரின்சிபல் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ஒரிஜினல்ஸ் டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் அப்போ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் இன்ட்ரி அப்போ இன்கேஸ் நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கேண்டிடேட்டுக்கு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னென்ன அந்த டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் அப்போ என்னென்ன எடுத்துடணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கான அப்ளிகேஷன்ஸ் எடுத்துட்டோம்னா ஸ்கோர் சர்டிஃபிகேட் உள்ள +1 +2 மார்க் ஷீட்ஸ் எடுத்துருக்கோம் பிஜினா 6 semester மார்க் ஷீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா அக்னாலஜ்மெண்ட் வந்து கிவன் காலேஜஸ் வந்து அக்னாலஜ்மெண்ட் இந்த காலேஜஸ் கொடுத்துருக்காங்க அது கம்யூனிட்டி எடுத்துகிட்டு வரணும் இந்த பாஸ்போர்ட் ஃபோட்டோ இன்கேஸ் ஏதாவது ரிசர்வேஷன்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேட்டகரி ஆதார் கார்டு இதெல்லாம் சரிங்களா அதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க இந்த அட்மிஷன் ஹெல்ப் பண்ணால் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்ளை அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம் இதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடி நம்ம நேமு தென் பாஸ்வேர்ட் மொபைல் நம்பர் இந்த கேட்சியாக கொடுத்து என்ட்ரி பண்ணால் உங்கள் மொபைல் ஓடிபி வந்துடும் அதோட அதுக்கப்புறம் உங்களோட உங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா லாகின் பாஸ்வேர்ட் யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸு தென் அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்கும் என்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க கோர்சஸ் கொடுத்து அதுக்கான அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து நடக்கும் சரிங்களா இதுதான் கொடுத்துருக்காங்க அது வஉசி சிதம்பரம் காலேஜை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருச்சு உங்களுக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து 10 days சொல்லியிருக்கிறாங்க ரிசல்ட்ஸ் அவனை வந்துச்சு 17th வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க தூத்துக்குடியில் இருக்கிற V.O.Chidambaram காலேஜ் இதெல்லாம் வஉசி காலேஜோட அட்மிஷன்ஸ் ஓப்பனில் இருக்க இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க மேற்கொண்டு உங்கள் அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் வேறு தகவல் என்ன கான்வர்ஸ் கம்மி பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன் தேங்க்யூ